Hello students, welcome to Vishay online classes. So நம்ம இன்னைக்கு ஸ்டடி பேட்ச் பார்க்க போறோம். குரூப் 2 ஸ்டடி பேட்ச் லாஸ்ட் வீக்கோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்ல எது வரைக்கும் நடத்தணும் எனக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுங்க. லாஸ்ட் வீக் எது வரைக்கும் நடத்தணும், அது எது அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதான் நான் ஹிஸ்ட்ரி முடிச்சு பாலிட்டி முடிச்சு அண்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சீக்கிரமா எனக்கு ரிப்போர்ட் கார்டு சப்மிட் பண்ணுங்க. சாட்ல ஆன்சர் பண்ணாதீங்க, கொஸ்டின் ஆன்சர்ல ஆன்சர் பண்ணுங்கம்மா. சாட்ல ரிப்ளை பண்ணாதீங்க. கொஞ்சம் குயிக் ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும், எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னு. மற்றவங்க எல்லாம் எப்ப ஆன்சர் பண்ணுவீங்க கேட்ட கொஸ்டினுக்கு? சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்கம்மா. லாஸ்ட் நம்ம டாக்ஸோட முடிச்சோம், அப்படித்தானே? டாக்ஸ் சிஸ்டத்தோட முடிச்சோம். செவன்த் புக்ல டாக்ஸோட முடிச்சோம். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 8th புக் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல நான் ஜிஎஸ்டி பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன், டெப்தா சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஜிஎஸ்டி பத்தி ஜென்ரலா ஜிஎஸ்டி பத்தி இதெல்லாம் எழுதிக்கோங்க. அதை ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலா இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டில 2 ஜிஎஸ்டி இருக்கு. இன்ட்ரா ஜிஎஸ்டி, இன்டர் ஜிஎஸ்டின்னு 2 ஜிஎஸ்டி இருக்கு. நம்பர் 1 இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்குள்ளேயே விற்கக்கூடிய பொருள். இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னா ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போயிட்டு விற்கக்கூடிய பொருள். பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து தர்மபுரியில வந்து பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் இருக்கு அப்படின்னா, ஒரு பொருள் போயிட்டு பக்கத்துல பெங்களூர்ல போய் அந்த பொருளை சேல் பண்றாங்க. இல்ல திருவள்ளூர்ல பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் இருக்கு அப்படின்னா, அது அப்படியே நார்த் வேர்டு போயிட்டு குண்டூர்ல அல்லது நெல்லூர்ல வந்து சேல் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஒரு மாநிலத்துல ஆரிஜின் ஆயிட்டு இன்னொரு மாநிலத்துல பொருள் விற்கும்போது இந்த இடம் என்னன்னா, கான்ஸ்டிடியூஷனலாவே பாத்தீங்கன்னா இந்த இடம் ஒரு கான்ஃபிளிக்ட் வரக்கூடிய ஜோன். இந்த கான்ஃபிளிக்ட் எல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல படிக்கும்போது ஆர்டிகிள் 300, 290, 285 இந்த ரேஞ்சில் இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஃபினான்சியல் ரிலேஷன்ஷிப்ல இன்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர் ஸ்டேட் கூட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் கான்ஸ்டிடியூஷன்லயே. ஏன்னா ஒரு மாநிலத்துல இருந்து ஆர்ஜின் ஆகி இன்னொரு மாநிலத்துக்கு போகுதுன்னா, அப்ப இந்த 2 மாநிலத்துக்கு இடையில எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த டாக்ஸை இதுக்கு முன்னாடி சென்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டாக்ஸ்.
அதைத்தான் இப்ப இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்றோம். இந்த சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டாக்ஸஸ் யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசைட் பண்ணும். எந்த ஒரு இந்த மாநிலம் அந்த மாநிலம்னு சொல்லி மாநிலங்கள் டிசைட் பண்ணாம அதை யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட் பண்ணும். ஜென்ரலா வேட்டை டிசைட் பண்ற அத்தாரிட்டி வந்து யார்கிட்ட கொடுத்துருந்தாங்க, மாநிலங்கள்கிட்ட இருந்துச்சு. வேல்யூ ஆடட் டாக்ஸ் அல்லது சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொன்னா அது மாநிலங்களோட டொமைன்ல இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ வேல்யூ ஆடட் டாக்ஸ்ல உள்ளுக்குள்ள அவங்க மாநிலத்துக்குள்ளேயே விற்கிற பொருளுக்கு அவங்க வந்து டாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனா ஒரு மாநிலத்துல இருந்து ஆரிஜின் ஆயிட்டு இன்னொரு மாநிலத்துல பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் அண்ட் பாயிண்ட் ஆஃப் சேல், இந்த ரெண்டு இடத்தையும் பாத்தீங்க அப்படின்னா டிசைட் பண்றது சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டாக்ஸ். அப்போ அதைத்தான் மாடிஃபைட் பண்ணாங்க. அப்போ இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஸோ 3 ஸ்ட்ரக்சர் இருக்கு ஜிஎஸ்டில. ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி 3 டைப் ஆஃப் டாக்ஸேஷன் சிஸ்டம் இருக்கு. ஸோ இதுல டாக்ஸேஷன்ல பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன். ஜென்ரலா இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது ஏன்ஷியன்ல இருந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் ஜென்ரலா இருக்கிறது, எல்லா காலத்திலயும் எல்லாரும் டாக்ஸ் போட்டிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் டைமா சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதான் வேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் யாரு வந்து வேட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அது இதுல இருக்கு, ஸ்லைட்ல இருக்கு. 2003 ஹரியானா. ரொம்ப முக்கியமான ஒரு 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 ஃபேக்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். டிஎன்பிசி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இது. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு இன்ட்ரோடியூஸ் வேட் அப்படின்னு கேட்டா ஹரியானா இன் 2003. ஸோ அதுக்கப்புறம் 2005 எல்லா ஸ்டேட்ஸும் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க 2005. அதுல இருந்து தான் 2005 இருந்து வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துட்டே இருந்துச்சு. இன் 2017 ஜூலை 1 ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருக்கிற சின்ன ஹிஸ்டரி, இந்த 2005 அண்ட் 2003 2 இயரும். 2017 ஜூலை மாசம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இதோடைய மோட்டோ இந்த லாஸ்ட் லைன்ல இருக்குல்ல, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதை எழுதிக்கோங்கம்மா. 1 tax 1 market and 1 nation அப்படிங்கறதான் இதோடைய ஜிஎஸ்டியோட மோட்டோ, ஜிஎஸ்டியோட ஐடியாலஜி. ஒரு தேசம் ஒரு நாடு, சாரி ஒரு வரி ஒரு சந்தை ஒரே தேசம் அப்படிங்கறதான் இதோடைய ஐடியாலஜி. நோட் பண்ணாச்சா? இதுல எல்லாத்தையும் நோட் பண்ணுவேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு சொல்ற ஃபேக்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணுங்க. ஜூலை 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஜூலை 1, 2017. ஓகேவா? அடுத்து ஜென்ரலா டாக்ஸேஷன் டைப். ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி அப்படின்னா இப்போ எவ்வளவு வருது? 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு டாக்ஸ் போடுறாங்க 18% டாக்ஸ் அப்படின்னா 9% சிஜிஎஸ்டிக்கு போயிடும், 9% எஸ்ஜிஎஸ்டிக்கு போயிடும். அதுதான் நமக்கு குறிச்சிருக்கும். இதுல மேல இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு லாஸ்ட் பேராவை நோட் பண்ணுவாங்க. டாக்ஸ் இஸ் டிவைடட் இன்டு 5 ஸ்லாப். 5 ஸ்லாபா வந்து டாக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 0%. 0% ஒரு டாக்ஸா அப்படின்னா எஸ், 0% ஒரு டாக்ஸ் தான். ஜென்ரலா நீங்க படிப்பீங்க 4ன்னு படிப்பீங்க. 4 கிடையாது, 5 ஸ்லாப். 0, 5, 12, 18, 28. லாஸ்ட் பேசேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, மேல உள்ளதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் வந்து எப்படி வந்து ஆரிஜின் ஆகுது. இல்லையாச்சா? 0, 5, 12, 18, 28% இருக்கா? ஸோ the GST is collected by the central government. ஆப்வியஸா இதுதான், இது ஒரு கீவேர்டு. ஜிஎஸ்டி யாரு கலெக்ட் பண்றா? ஜிஎஸ்டிக்குள்ள ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கு, இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா ஜிஎஸ்டிங்கிற டாக்ஸை கலெக்ட் பண்ற அத்தாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்.
அதே மாதிரி டாக்ஸ் விதிக்கிற அத்தாரிட்டி யாரு? இது வந்து கான்ஸ்டியூஷன்ல ஒரு முக்கியமான ஏரியா. நம்ம பார்ப்போம் 12th புக்ல நம்ம படிப்போம். ஃபெடரல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி படிக்கும்போது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி நம்ம உங்களுக்கு கிளாஸ் நடத்துறேன், ஸ்டடி வைஸ் நடத்துவேன். ஸோ அதுல நம்ம இதை ஃபுல்லா டெப்தா படிப்போம். இங்க என்ன அப்படின்னா, அதாவது ரெண்டு ஒரு கான்செப்ட். டாக்ஸ் விதிக்கிறது யாரு, அதாவது டாக்ஸ் லெவிடு பை சொல்லுவாங்க, யாரு விதிக்கிறா. அதே மாதிரி டாக்ஸ் கலெக்டட் பை, அந்த டாக்ஸை யாரு கலெக்ட் பண்றா. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மத்திய அரசு லெவி பண்ணும், மத்திய அரசே கலெக்ட் பண்ணும். ஒரு சில டாக்ஸஸை மத்திய அரசு லெவி பண்ணும், மாநில அரசு கலெக்ட் பண்ணும். ஒரு சில டாக்ஸஸை மாநில அரசு லெவி பண்ணி மாநில அரசு வசூல் பண்ணும். இதுதான் டாக்ஸ்ல அந்த இருக்கிற ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு லெவி பண்ணுது, மத்திய அரசு கலெக்ட் பண்ணுது. ஏன்னா மத்திய அரசு தானே ஜிஎஸ்டி ஃபிக்ஸ் பண்றாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் தானே ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த லெவி ஃபிக்ஸ்டு பை ஜிஎஸ்டி கவுன்சில், although the GST is collected by central union government. ஓகே, இது ஒரு கான்செப்ட். இதோட முடிச்சிருங்க. அடுத்த பாயிண்ட்ல taxes on petroleum product, alcoholic drink, அதாவது human consumption alcohol and electricity, இது மூணும் ஜிஎஸ்டி ஆம்பிட்டுக்குள்ளே வராது. இதெல்லாம் இந்த ஆர் செப்பரேட்லி கலெக்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். இது ஒரு ஃபேக்ட். இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட், ஆல்கஹாலிக் ட்ரிங்க், எலக்ட்ரிசிட்டி, இது மூணு எங்க வரல? ஜிஎஸ்டிக்குள்ள வரல, ஜிஎஸ்டியோட ஆம்பிட்டுக்குள்ளேயே வரல. இதுக்கும் இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து காய்கறிக்கு ஜிஎஸ்டி போடுறது இல்லை, அதுக்கு என்ன வித்தியாசம்? அது ஜிஎஸ்டி, காய்கறிகள்லாம் ஜிஎஸ்டியோட ஆம்பிட்டுக்குள்ள வரும், பட் எங்க வரும் அப்படின்னா 0% வரும். அதான் அடிச்சு சொல்லிப்பாங்க, ஆல்மோஸ்ட் ஆல் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் லைக் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபுட் கிரைன்ஸ் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் திஸ் டாக்ஸ், விச் மீன்ஸ் 0% டாக்ஸ். ஓகே, உள்ளே வராதது, அந்த ஆம்பிட்டுக்குள்ளேயே வராதது ஒரு கான்செப்ட். ஆம்பிட்டுக்குள்ள வந்து 0% எக்ஸம்ஷன்ல இருக்கிறது ஒரு கான்செப்ட். ஓகே, இந்த ரெண்டு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் பேசேஜ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. அதை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வேணா வெயிட் பண்ணுங்க, தமிழ் மீடியம் ஸ்லைடு வைக்கிறேன். இது எழுதுறதா எழுதிக்கோங்க, இது வந்து பேசிக்கா தான் இருக்கும். எல்லாத்தையும் தமிழ்ல எழுதணும்னு இல்லைல்ல, ஓரளவுக்கு இங்கிலீஷ் புரியும்ல. ஸோ இதுல மேல ரெண்டுல என்ன சொல்லியிருக்காங்க? மேல ரெண்டும் உங்களுக்கு எப்படி ஜிஎஸ்டி வசூல் பண்றாங்கன்னு சொல்லிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு பொருள் வந்து 100 ரூபாய், ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு 100 ரூபாய் அப்படின்னா, அந்த பில்லு ஜிஎஸ்டி வந்து 18% போட்டிருக்கு. ஸோ அப்போ 18%னா 9% ஸ்டேட்டுக்கு போயிடும், 9% சென்ட்ரலுக்கு போயிடும். ஸோ இது ஒரு கான்செப்ட். இதை இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி, அதான் ரெண்டாவது எக்ஸாம்பிள். இஃப் அ செல்லர் இன் தமிழ்நாடு செல்ஸ் அ கமோடிட்டி, தமிழ்நாட்டுல சேல் பண்றாங்க, பையர் இந்த அதர் ஸ்டேட், நான் உங்களுக்கு உதாரணம் சொன்ன மாதிரி பையர் வந்து கர்நாடகால வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன பொருள் என்ன வரும் அப்படின்னா, இதுக்கு பேர் தான் இன்டர் ஸ்டேட் ட்ரேட் அப்படின்னு பேரு. ஒரு மாநிலத்துல இன்னொரு மாநிலத்துக்கு பொருள் போய் விற்கும் போது அது வர்த்தகம்னு சொல்லுவோம். இப்ப இந்த இன்டர் ஸ்டேட் ட்ரேடுக்கு ஒரு பொருளுக்கு வந்து 18 ரூபாய் டாக்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 18% ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்டோட ஒரிஜினல் விலை 100 ரூபாய் பிளஸ் 18% ஆட் ஆகுது, இப்போ 118 ரூபாய். இந்த 118 ரூபாய் எப்படி அப்ராப்ரியேட் பண்றாங்க, எப்படி ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. 18%ல 9% கோஸ் டு சென்டர், another 9 டு கர்நாடகா. இப்ப தமிழ்நாட்டுக்கு இங்க ரோலே கிடையாது, தமிழ்நாடு ஜஸ்ட் வந்து ஆரிஜின் மட்டும்தான். இப்ப தமிழ்நாட்டுக்கு ஏன் ரோலே இல்லைன்னா, ஆரிஜின் பண்ணும்போதே அவங்க என்ன டாக்ஸ் வாங்கியிருப்பாங்க? ஜென்ரலா இங்க மேனுஃபேக்சரிங் டாக்ஸ் வாங்கியிருப்பாங்க, இங்க இருக்கிற டாக்ஸஸ் வாங்கியிருப்பாங்க, லோக்கல் டாக்ஸஸ் வாங்கியிருப்பாங்க. அப்ப சேல் பண்ணும்போது இதுதானே பொருளோட சேல்ஸ் டாக்ஸ் தானே, இது சேல்ஸ் டாக்ஸ் ஆர் வேல்யூ ஆடட் டாக்ஸ், இதான் ஜிஎஸ்டின்னு சொல்றோம். சேல் பண்ணும்போது நடக்கிற அந்த இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரோல் இல்லை. அப்ப பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் செல்லருக்கு இங்க ரோலே கிடையாது. அதே மாதிரி கர்நாடகால ஒரு பொருள் ஆரிஜின் ஆயிட்டு தமிழ்நாட்டுல விக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு தான் டாக்ஸ் வருமே தவிர அங்க போகாது. ஏன் இது வந்து இப்படி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? ஏன்னா பொருளை வாங்குறது யாரு? தமிழ்நாட்டு பீப்புள். பொருளை வாங்குற இடத்துல பொருள் வாங்குறாங்கல்ல, அந்த பர்சன் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்ப நான் வாங்குறேன் அப்படின்னா, நான் தமிழியன், நான் ஒரு தமிழர். அப்ப நான் வாங்கும்போது என்னோட காசு யாருக்கு போகணும்? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் போகணும். அதே மாதிரி கர்நாடகா ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா, அவரோட காசு
கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு போகணும். மலையாளி ஒருத்தர் பொருள் வாங்குறாரு அப்படின்னா அந்த மலையாளியோட காசு 9% அங்கதான் போகணும். ஒரு 12% இருந்துச்சுன்னா 6% சென்ட்ரல் கவர்மெண்ட், 6% அந்த ப்ராப்பர் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட். இதுதான் இந்த இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டில இருக்கிற அந்த டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இங்க செல்லருக்கு நோ ரோல். இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. செல்லருக்கு இங்க ரோலே கிடையாது. பையர் அவங்களுக்கு தான் இங்க ரோல். அவங்களுக்கு தான் அப்ராப்ரேட் பண்ணுவாங்க. 9% இல்ல 2.5%, இல்ல 6%, இல்ல 14%. ஸோ இதெல்லாம் பாதி பாதியா பிரிச்சோம்னா வரும். இப்போ அதுதான் ரோல். ஓகே, இந்த இடத்த கொஞ்சம் நல்லா கிளாஸிஃபை பண்ணி புரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல உள்ளவங்க வேணா எழுதிக்கோங்க. மத இது தேவையில்ல, இது வேண்டாம், இது எழுதிக்கோங்க. இதனால் லாஸ்ட் லைன் தான் இம்பார்ட்டன்ட். இதனால் நாட்டின் ஒரு பொருளாதார அமைப்பு, ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே தேசம் அப்படின்னு உருவாயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த நோட் பண்ணிட்டீங்களா? 2003, 2005 and 2017. அடுத்து இது லாஸ்ட் பேசேஜ் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் நோட் பண்ணிட்டா நோட்டட்னு போட்டுருங்கம்மா. யாரு நோட் பண்ணாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், நோட் பண்ணிட்டா நோட்டட்னு கொஞ்சம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்லைடு மாத்துறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஏன்னா சில பேர் மாத்துனதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் ஸ்லைடு வைங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்புறம் ஸோ இதுல எத்தனை பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? இல்ல தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம். நீங்க இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு போட்டு அனுப்புங்க, தமிழ்னா தமிழ்னு அனுப்புங்க. ஏன்னா அதை நான் நோட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தா இங்கிலீஷ் அப்படின்னு போட்டு அனுப்புங்க. சாட்ல அனுப்பாதீங்க, கொஸ்டின் ஆன்சர்ல அனுப்புங்க. சாட்ல அனுப்புனா எனக்கு மெசேஜ் காட்டும், பட் என்னால இப்போ ரீட் பண்ண முடியாது. கொஞ்சம் குயிக்கா அனுப்புங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொஞ்சம் குயிக்கா அனுப்புங்க சீக்கிரம். இந்த 4 பேர் மட்டும் அனுப்பல. இந்த 4 பேர் என்ன ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 பேர் பேரையும் சொல்லணுமா? ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணணும். சொல்லுங்கன்னா சொல்லவே மாட்டேன்றீங்க, ஆன்சர் கூட பண்ண மாட்டேன்றீங்க கொஸ்டின் கேட்டா. ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸாவே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சரி போட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டோல் டேக்ஸ் அண்ட் ரோட் டேக்ஸ். இது ஜென்ரல் டோல் டேக்ஸ்ங்கிறது நமக்கு தெரியும். நம்ம வந்து நம்ம பஸ்ல போகும்போது நிறைய பார்த்துருப்போம். இது எதுக்காக மெயினா அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக. அதாவது ஆல்ரெடி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருப்பாங்க, அந்த உட்கட்டமைப்பை டெவலப் பண்ணதுக்காக நம்ம கட்டக்கூடிய காசு. ஸோ இதுதான் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸான வந்து டோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா NHAI அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, நேஷனல் அத்தாரிட்டி, ஹைவே அத்தாரிட்டி இருக்குல்ல, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். இவங்க தான் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கிற இந்த 4 வழிச்சாலை 6 வழிச்சாலை எல்லாம் சொல்றாங்கல்ல, நேஷனல் ஹைவேஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது இவங்க தான். நம்மகிட்ட அவ்வளோ காசு இல்லை, அதனால என்ன பண்ணோம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இதுல கொண்டு வந்தோம். ஃபாரின் கொலாபரேஷன் மூலமா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னு ஒன்று படிப்போம், PPP மோட் அப்படின்னு. அந்த PPP மோடு மூலமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்தோம் நம்ம நிதி திரட்டி நம்ம அந்த ரோடெல்லாம் போட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த NHAI வந்து அவங்க அந்த வெளிநாட்டு கம்பெனிக்கு ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் லீஸுக்கு கொடுத்துருவாங்க அந்த ரோட்டை. அவ அந்த ரோட லீஸுக்கு கொடுக்கும்போது அந்த ரோட்ல வரக்கூடிய அந்த டோல் டாக்ஸஸ் ஃபுல்லா யாரு கலெக்ட் பண்ணிக்குவா அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பெனி கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் அந்த அவங்க இன்வெஸ்ட் பண்ண காசு இல்லைன்னா அந்த 20 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டைம் ஃபிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுக்கு பேர் தான் ஒரு கான்செப்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம பின்னாடி நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பெரிய கிளாஸ் போகும்போது 11th 12th போகும்போது நம்ம டெப்தா டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் வந்து BOT மாடல். BOT போட், B ஃபார் பில்டு,
O for operate and T for transfer. பில்டு, ஆப்பரேட், டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரி. அதாவது கட்டுறது, பில்டுனா பில்ட் பண்றது. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி லீஸுக்கு விட்டுருவாங்க 15 இயர்ஸ் 20 இயர்ஸ். இப்போ இந்த 20 இயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, NHAIக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் தான் பில்டு, ஆப்ரேட்டட், டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு பேர். ஸோ இதெல்லாம் ரோட் டாக்ஸ், டோல் டாக்ஸ். அது என்ன ஸ்வச் பாரத் செஸ்ன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கல்ல, இந்த செஸ் அப்படிங்கிறது என்ன? செஸ் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. செஸ் அப்படின்றது டாக்ஸ் ஆன் டாக்ஸ், வரிக்கு மேல வரி விதிக்கிறதுக்கு பேர் தான் செஸ். ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அது என்ன, வரிக்கு மேல ஒரு வரி. டாக்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க, டியூட்டின்னு படிச்சிருப்பீங்க. டாக்ஸ்ங்கிறது நேரடியா போடக்கூடிய வரிகள், டியூட்டிங்கிறது மறைமுக பொருளுக்கு போடக்கூடிய வரிகள். இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல டியூட்டின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. கஸ்டம் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, இதெல்லாம் டியூட்டிங்கிறது இன்டைரக்ட். ரெண்டுக்கும் சிமிலர் மீனிங். செஸ், CESS, செஸ். இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்கு, சர்சார்ஜ். நோட் பண்ணிக்கோங்க அத. செஸ் அண்ட் சர்சார்ஜ். இந்த செஸ்ஸும் சர்சார்ஜும் டாக்ஸ் ஆன் டாக்ஸ், வரிக்கு மேல வரி அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க உங்களுக்கு இதை படிச்சா புரியும். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிடுறேன். செஸ்ங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக போடுறது. சர்சார்ஜ்ங்கிறது ஜஸ்ட் டாக்ஸ், அவ்வளவுதான். இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க, திஸ் இஸ் a cess imposed by government of India. So first fact முடிஞ்சா, was started from 15th November 2015. So ரெண்டாவது கான்செப்ட் 15ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. இது நார்மல். This tax is applicable on all taxable services. அப்ப எது மேல போட்டிருக்காங்க, சர்வீஸ் டாக்ஸ் மேல போட்டிருக்காங்க. இருக்கட்டும், இது இந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து, the cess currently stands 0.5%. so cess ஓட அளவு வந்து வெறும் 0.5% தான். The Swachh Bharat cess is levied over and above 14% of tax is that prevalent in present time. சரி இருக்கட்டும். இது இப்போ இதுல 3 முக்கியமான டேட்டா இருக்கு. ஒன்னு வந்து என்ன, 15th நவம்பர், அது ஒரு டேட்டா, அது டேட். 0.5% ஒரு டேட்டா இருக்கு, 14% ஒரு டேட்டா இருக்கு. இந்த என்ன அப்படின்னா, GST இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி சர்வீஸ் டாக்ஸ்னு ஒரு டாக்ஸ் இருந்துச்சா, ஒரு ஃபேமஸான டாக்ஸ். அந்த டாக்ஸுக்கு, அந்த டாக்ஸோட அந்த அளவு வந்து எவ்வளவுனா 14%. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த 14%ல 0.5% இருக்குல்ல, அதாவது ஓவரால் 100ல 14ஓட சேர்த்து ஒரு 0.5. இப்போ அப்ப எவ்வளவு கட்டுவாங்க சர்வீஸ் டாக்ஸ் கட்டுறவங்க, 14 பிளஸ் 0.5, 14.5% டாக்ஸ் கட்டுவாங்க. இந்த 14 அப்படிங்கிறது சர்வீஸ் டாக்ஸ், 0.5ங்கிறது செஸ். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காசை கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணும். கலெக்ட் பண்ணி அதை எதுல போடுவாங்க, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அதுல போட்டுருவாங்களா, இந்தியாவோட எக்ஸ்செக்கர்னு சொல்றோம்ல, கருவூலம், அதுல போட்டுருவாங்க. இந்த கருவூலத்துல போடும்போது என்னன்னா, செஸ்ன்னு சொல்லிட்டா அது என்ன பர்பஸுக்கு அதை வந்து அந்த செஸ் வாங்குறாங்களோ அந்த பர்பஸுக்காக தான் அதை செலவு பண்ணணும். இப்போ 14.5% நான் கலெக்ட் பண்றேன் டாக்ஸ். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிரிச்சிருவேன். 14% கொண்டு போய் கருவூலத்துல போட்டுட்டு இந்த 0.5% ஸ்வச் பாரத்தோடைய ஸ்கீமுக்கு நான் செலவு பண்ணிடுவேன். அந்த காசு அதுக்கு தான் செலவு பண்ணணும். அதுக்கு பேர் தான் செஸ். உதாரணத்துக்கு வந்து எஜுகேஷன் செஸ்ன்னு ஒண்ணு போடுவாங்க. அப்போ அந்த காசை எதுக்கு மட்டும் செலவு பண்ணணும், எஜுகேஷனல் ஆக்டிவிட்டிஸுக்கு. இப்போ உதாரணத்துக்கு சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், இதெல்லாம் சொல்றோம்ல. இப்ப நேத்து கூட, முந்தின நாள் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, ஸ்டார்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம், வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் பண்ற ஒரு ஸ்கீம். இப்ப நான் செஸ் வாங்கினேன் அப்படின்னா இப்ப இந்த ஸ்கீமுக்கு நான் செலவுப்படுத்தலாம். வேர்ல்டு பேங்க் பாதி தான் ஃபண்ட் கொடுக்குறாங்க, பாதி இல்ல, ஒரு 500 மில்லியன் தராங்க, ஒரு 3000 கோடி கிட்ட தராங்க. 5000 கோடி கிட்ட அதோடைய செலவு இருக்கு. அப்ப பாக்கி 2000 கோடி நம்ம கவர்மெண்ட் செலவு பண்ணணும். அதுவும் சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம்னு சொல்லியாச்சு. மாநில அரசுகளும் மத்திய அரசும் சேர்ந்து பண்ற ஸ்கீம் அது. இப்போ இந்த ஸ்கீமுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க
இந்த கவர்மெண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக செலவு பண்றது. அதே மாதிரி ஸ்வச் பாரத் செஸ்னா ஸ்வச் பாரத் ஆக்டிவிட்டிஸுக்காக தான் அந்த காசை செலவு பண்ணணும். அதே மாதிரி சில இடங்கள்ல வந்து என்விரான்மெண்டல் செஸ்ன்னு ஒண்ணு போடுவாங்க. அதாவது கோல் டாக்ஸ், அதுக்கு பேர் வந்து என்விரான்மெண்டல் செஸ்ஸுக்கு பேரு கோல் டாக்ஸ். இந்த கோல் உற்பத்தி இருக்குல்ல, கோல் உற்பத்தியில 1 டன் உற்பத்தி பண்ணுனா 400 ரூபாய் காசு கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா. இதுதான் இப்ப பிக்ஸ் பண்ணிருக்கிற அளவு. இப்ப இந்த 400 ரூபாய் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலா 1 டன் உற்பத்தியில அந்த காசை எடுத்து மத்த விஷயங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. ஆனா அந்த 400 ரூபாய் என்விரான்மெண்டல் செஸ் கோல் டாக்ஸ் அப்படின்னா அது இந்த கோல்னால ஏற்படக்கூடிய ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ற என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ்க்கு இதை செலவு பண்ணும். அதுக்கு பேர் தான் செஸ். ஓகே, செஸ்ங்கிறது என்ன, பர்டிகுலர் பர்பஸ்க்காக போடுறது. இதே இடத்துல இந்த இடத்துல செஸ் அழிச்சிட்டு சர்சார்ஜ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பர்பஸ் எல்லாம் கிடையாது. 14% எப்படி போகுமோ கவர்மெண்ட்டுக்கு, அதே மாதிரி 0.5% போயிடும். அதை எடுத்து அவங்க எல்லாத்துக்கும் எதுக்கு வேணாலும் செலவு பண்ணலாம். சம்பளம் கொடுக்கலாம், டிஃபென்ஸுக்கு செலவு பண்ணலாம், எதுக்கு வேணாலும் பண்ணலாம். ஓகே, இதுதான் இந்த வித்தியாசம். செஸ்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு காரணம் இருக்கும், சர்சார்ஜ்னா காரணம் கிடையாது. ரெண்டுமே என்ன, டாக்ஸ் ஆன் டாக்ஸ், வரி மேல வரி போடுறதுக்கு பேர் தான் இந்த ரெண்டு கான்செப்ட். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்வச் பாரத்தோட டேட்லாம் எழுதி வச்சுக்கோங்கம்மா, ரொம்ப முக்கியமான டேட். ஸ்வச் பாரத்ல 15th நவம்பர் 2015. ஓகே, அடுத்து இது தமிழ் மீடியம் வேணா எழுதிக்கோங்க அதை. சரியாச்சா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து போலாமா நெக்ஸ்ட். ஸோ இதை எழுதிக்கோங்க, டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸுக்கான டிஸ்டிங்ஷன். நேரடி வரிகள் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்ல, நேரடி வரிகள்னா என்ன, மறைமுக வரிகள்னா என்ன. ஸோ burden cannot be shifted by taxpayers, ஆனா ஈஸிலி shifted. நீங்க சம்பாரிச்சா நம்ம தான் டாக்ஸ் கட்டணும். ஆனா பொருள் வாங்கினா நம்ம போய் டாக்ஸ் கட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த அந்த கடையில இருக்கிறவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த டாக்ஸை கொடுத்துட்டு வந்துடலாம். சத்யம் சினிமாஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம்ல. So tax is imposed on personal income, corporate income. Tax imposed various goods and services. பொருள் மேலையும் சேவை மேலையும் போட்டா அதுக்கு பேரு மறைமுக வரி. அது டைரக்ட் டாக்ஸ் ஹேஸ் நோ இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. டைரக்ட் டாக்ஸஸ் ஹேஸ் நோ இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர். ஆனா
இன்டைரக்ட் டாக்ஸ்ல இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் இருக்கு. என்ன அர்த்தம்? இன்டைரக்ட் டாக்ஸ் பொருளுக்கு மேல போறனால பொருளுடைய விலை அதிகமாச்சுன்னா அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். இப்போ பொருளுக்கு மேல டாக்ஸ் போடும்போது இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் இருக்கு அதுல. அதே மாதிரி the impact and incidents are the same in the case of direct tax. அந்த impact இன்சிடென்ட்ஸும் சேம் கிடையாது. டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது லெஸ் எலாஸ்டிசிட்டி, இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது மோர் எலாஸ்டிசிட்டி. இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதெல்லாம் சீக்கிரம் நோட் பண்ணுங்க. 5 பாயிண்டா தமிழ் மீடியம் வெயிட் பண்ணுங்க, வச்சிடறேன் உங்களுக்கு அடுத்து. எழுதியாச்சா இங்கிலீஷ் மீடியம்? அடுத்து போலாமா நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்? சீக்கிரம் நோட் பண்ணுங்க மாதா. இல்லையாச்சா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது ஜென்ரல் சிபிடிடி. ஸோ இது வந்து போர்டு, ரெவன்யூ கலெக்ட் பண்றதுக்கான போர்டு. இது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவன்யூ அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்துச்சு. அதை பைஃபியூரிகேட் பண்ணாங்க, செப்பரேட்டா பைஃபியூரிகேட் பண்ணாங்க.
அது எப்படின்னா டைரக்ட் டாக்ஸஸ் கலெக்ட் பண்றதுக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னு ஒன்று அமைப்பை கிரியேட் பண்ணாங்க அண்டர் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ ஆக்ட் 1963. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, அதனாலதான் சொல்லியிருக்கேன். அதை டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டா ஒரு எக்ஸாம்ல, அதாவது ரீசெண்டானா இந்த 2020 நடந்த ஒரு எக்ஸாம்ல கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க. ஒரு 3 எக்ஸாம் நடந்திருக்கும், அதுல ஒரு எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் இது சிபிடிடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். இவங்கெல்லாம் நேரடி வரிகளை பத்தி எல்லா டீட்டெயிலும் இவங்க தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இப்ப சிபிடிடி புக்ல இருக்குல்ல, இல்லாத ஒரு அமைப்பு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். அதாவது முன்னாடி வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னா ஜிஎஸ்டி, ஆனா அதையும் தாண்டி வெளியில இன்டைரக்ட் டாக்ஸஸ்க்கு வெளியில இருக்கிறது தான் இந்த கஸ்டம்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க, பிளஸ் கஸ்டம்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகே, ரெண்டு அமைப்பு இருக்கு, ரெண்டு அமைப்பு என்ன பண்ணீங்களா, சிபிடிடி ஒன்னு, சிபிஐசி அண்ட் கஸ்டம்ஸ், சாரி சிபி இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஐடி அண்ட் கஸ்டம்ஸ். அதுவும் இந்த ரெவன்யூ ஆக்ட் கீழே தான் வரும், பிளஸ் ஜிஎஸ்டி ஆக்டும் அதில் ஆட் ஆகும். அது ஜென்ரலா புக்ல இருக்கிறத மட்டும் படிச்சா போது, கூடுதலா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் போதும். இந்த மாதிரியான வீடியோ செஷனுக்கு விஜயன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.